ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 8 சங்கீதம். தியான வசனம் சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 7 மாதங்களை இந்த ஆண்டிலே நிறைவு செய்து 8வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். அவருக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். இது நம்முடைய சாத்தியம் அல்ல, தேவனே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த மாதம் முழுவதும் வரும் நாட்களிலேயும் தேவன் நம்மை விசாரிக்கிறவராக, நம்மை நினைக்கிறவராக, அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த 8வது சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கரிசனை உள்ள கர்த்தரை நாம் பார்க்கிறோம், கரிசனையின் தேவனை பார்க்கிறோம். ஆம், உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற ஆண்டவர் கரிசனை உள்ள தேவன், தம்முடைய நினைவிலே நம்மை வைத்திருக்கிறவர். ஆகையினால் சொல்கிறார், மனிதனை நீ நினைக்கிறதற்கும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, எங்களை யாரும் நினைக்கவில்லை, எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை, எங்களை நிற்கதியாய் விட்டு விட்டார்கள், ஒருவரும் எங்களுக்கு இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறாயா? உன் தேவன் உண்டு, உன் ஆண்டவர் உண்டு, உன்னை நினைக்கிறவர், உன்னை தன்னுடைய கவனத்தில் வைத்திருக்கிறவர், கரிசனையின் எண்ணத்திலே வைத்திருக்கிறவர், உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். ஆம், அவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். 1வது வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். இங்கே கரிசனை உள்ள ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம் ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே. யாருடைய தெய்வமோ அல்ல, என்னுடைய தெய்வம், எங்களுடைய தெய்வம். ஆம், அவருடைய பெயர் யெகோவா. யெகோவா, அதைத்தான் இங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். மோசேக்கு முள்செடியிலே வெளிப்படுத்திய போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதாக சொன்னார். உன் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, உருவாக்கப்படுகிறவர் அல்ல. அவர் தானாய் இருக்கிறவர், தானாய் இயங்குகிறவர். அவர் எதையும் சார்ந்து இல்லை. ஆகையினாலே அந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் உன் ஆண்டவராயிருக்கிறார், உன் ஆண்டவராயிருக்கிறார், உன் தகப்பனாக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன் ஆண்டவராக இருப்பதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், ஆனால் நாங்கள் விழுந்து போனோம், இப்பொழுது நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி அவருக்கு மாத்திரம் நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வல்லமையின் மகிமையை நீ ஒவ்வொரு நாளும் உணர முடியும். 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். 3வது வசனத்தை பாருங்கள். 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்பதாக சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு, அவனை விசாரிக்கிறதற்கு, அவன் மேலே கரிசனை உள்ளதற்கு அவன் எம்மாத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிருஷ்டி கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். சிருஷ்டியா, சிருஷ்டி கர்த்தரா என்று நீ யோசித்துப்பார். இன்றைக்கு நீ யாரை சார்ந்திருக்கிறாய்? சிருஷ்டியை சார்ந்திருக்கிறாயா அல்லது சிருஷ்டிகரை சார்ந்திருக்கிறாயா? அவர் நம்மை, உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர், அற்புதமான சிருஷ்டிகர். அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை பாருங்கள். உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்கள், யானையின் 4 கால்களும் ஒரே திசையில் முன்பக்கமாக மடங்குகின்றன. சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பரிணாம வளர்ச்சி என்று சொல்லி பலர் திசை மாறி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய சிந்தை இருக்கும் என்றால், புத்தி இருக்கும் என்றால் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் இது பரிணாம வளர்ச்சி என்றால், யானை குதிரை எதுவாக மாறியிருக்கிறது? ஏனைய மிருகங்கள் எப்படிப்பட்டவைகளாக மாறியிருக்கின்றன? இவைகளை யோசித்து பார்த்ததுண்டா? உன் ஆண்டவர் உனக்கு படி இழக்கிறவர். அவர் உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கின தேவன் உன்மேல் கரிசனை உடையவராக இருக்கிறார். உனக்கு நன்மை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார்.
ஆம், அவர் உன்னுடைய படைப்பாளி. அவர் உன்னுடைய படைப்பாளி. நாம் அவருடைய கையின் கிரியைகளாக இருக்கிறோம். மறந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்ம தூக்கி வீசுகிறவர் அல்ல. உடைந்த பாத்திரங்களாக இருந்தாலும் உருவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். அதை மெருகேற்றுகிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வருவோம். ஆண்டவரே, என்னை நீர் உண்டாக்கினீர். நான் விழுந்த பொழுது, நான் பாவத்தில் விழுந்த பொழுது மறுபடியும் என்னை உருவாக்கினீர். மறுபடியும் என்னை சிருஷ்டித்தீர். அதுதான் மீட்டுக்கொண்டீர். என்னை நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளவனாக என்னை கொண்டு வந்தீர். நான் தொடர்ந்து விழுந்து விடாதபடி என்னை திடப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே கொடுப்போம். சிருஷ்டியை நம்பாதே, சிருஷ்டிகரை சார்ந்தது. சிருஷ்டி உன்னை ஒருபொழுதும் உன்னை மேன்மைக்கு நேராக நடத்த முடியாது. உன் ஆண்டவர், உன்னை உருவாக்கின உன் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறபடியினால்தான் அவருடைய நினைவிலே நீ இருக்கிறாய். அவருடைய விசாரிப்புக்கு நீ பாத்திரமாய் இருக்கிறாய். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அங்கே அவர் உன்னதமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது வசனத்திலே நாம் அங்கே அதைத்தான் பார்க்கிறோம். உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னதத்தில் வைத்திருக்கிறார். வாழ்வின் ஆதாரமே ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது அவர் என்னை எங்கே வைக்கிறார்? உன்னத நிலையிலே வைக்கிறார். உன்னதமான நிலையிலே என்னை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். ஆம், உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தேன். எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேவன் உன்னை விசாரிக்கிறார். மனிதன் என்னை விசாரிக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், காட்டு புல்லுக்கும் காக்கைகளுக்கும் படியளக்கிற தேவன், சாலமோன் முதற்கொண்டு உடுத்திராத மேன்மைகளை புல்லுக்கும் பூக்களுக்கும் கொடுத்த தேவன், உன்னை மகிமையின் ஸ்தானத்திலே கொண்டு செல்வதற்காக உனக்காக அவர் படுகிற பாடுகள். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைய தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படும் என்று சொன்ன ஆண்டவர், உன்னுடைய நாளை குறித்து கவலையோடு இருக்கிற அவர், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னை குறித்தும் உன்னுடைய நாளை தினத்தை குறித்தும் அவர் கவலைப்படுகிறார். நீ நானும் அவருடைய பொற்பாதத்திலே உறுதியாய் அவரை பற்றி கொண்டு, அவர் நம்முடைய ஆண்டவராக, என்னை ஆளுகிறவராக, என்னை நடத்துகிறவராக, என்னை ஆளுகை செய்கிறவராக நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், அவர் உன்னதமான நிலையில் இருக்கிற தேவன். அந்த உன்னதருடைய நினைவிலே நீயும் நானும் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள். தொடர்பு கொள்ளும் ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆம், நாம் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவரே நம்மை கண்டுகொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய மாதத்தில் உன் ஆண்டவர் உன்னை உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். உன்னோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். நீ தொடர்பை அறுத்து விடாதே. உயரத்திலே தூக்கி கொண்டு வைக்கிறவர். ஆழமான இடத்துல இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன், தூக்கி எடுத்தார், என்னை சுத்திகரித்தார், என் அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தினார். அனைவரும் பார்க்கத்தக்கதாக, அனைவருடைய கண்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியாக நிற்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். தொடர்பு கொள்ளும் ஆண்டவர். இந்த அனுபவத்திற்குள்ளாக என்னை வருவதற்கு உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? அடுத்தபடியாக நான் 2வது வசனத்தை பாருங்கள். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். தேவன் வல்லமையுடையவர். உன்மேல் கரிசனை உள்ள கர்த்தர் யார்? அவர் வல்லமையுடையவர், அவர் பலசாலி. ஆம், மனித ஞானம் அவருக்கு தேவையே கிடையாது. அவருடைய வார்த்தை வல்லமையுடையது, அவருடைய பார்வை வல்லமையுடையது, அவருடைய பெருமூச்சு வல்லமையுடையது, அவருடைய தொடுதல் வல்லமையுடையது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நாம் பார்க்கிறோமே. பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான காரியங்களை பார்க்கிறோமே. வார்த்தையினாலே இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கிறவர். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு வந்தவனுக்கு நீ சொன்னபடியே உனக்கு ஆக கிடவது என்று சொன்னவர். ஆம், நீ பார்வையடைவாயாக என்று சொன்ன பொழுது பார்வையடைந்தார். அவருடைய பார்வை, அவருடைய வார்த்தை, அவருடைய தொடுதல், அவருடைய பெருமூச்சு விட்டு லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். உன் தேவன் வல்லமையுடைய ஒரு தேவன். அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை செய்கிற கர்த்தர்.
என்னுடைய ஞானம் அவருக்கு தேவையில்லை. அவருடைய வல்லமை நம்முடைய பலவீனத்தில் விளங்குகிறது. அவருடைய வல்லமை நம்முடைய பலவீனத்தில் விளங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். நிறைவாக இங்கே அதே 2வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய வெற்றியை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் பலசாலி மாத்திரமல்ல, வல்லமையுடையவர் மாத்திரமல்ல, அவர் விடுதலை கொடுக்கிறவர், வெற்றி சிறக்கிறவர். அதைத்தான் 2வது வசனம் சொல்கிறது. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட. ஆம், பகைஞன் மேல் நமக்கு வெற்றி கொடுக்கிறவர். பழிகாரன் யார்? சாத்தான், நம்மேல் குற்றம் சுமத்துகிறவன். அவன் மேலே வெற்றி பெறுவதற்கு அருமையான தேவ பிள்ளையே, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். வெற்றி கொடுத்து அனைத்தையும், உனக்கு எதிராக செயல்படுகிற அனைத்தையும் உன் பாதங்களுக்கு கீழாக ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். நீயும் நானும் மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி போடும்படியான பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கொடுத்து வெற்றியை கொடுக்கப் போகிறார். ஆம், மனிதனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இத்தனை கரிசனை உள்ள ஆண்டவர் உன் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆண்டவர், அவர் உன்னை உருவாக்கினவர். அவர் உன்னதமான நிலையிலே உன்னை கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்காக உறவு கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அவர் வல்லமையுள்ள தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன். வெற்றி என்று சொல்கின்ற பொழுது உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். சமாதானத்தை கொடுப்பதற்காக சமாதானத்தின் தேவன் தாமே உன் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றியின் வேந்தன் நமக்கு உண்டு. இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் கிருபை செய்வாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்தில் எங்களை விசாரித்து, எங்களை நினைத்து, எங்கள் மேல் கரிசனை விடுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை வழி நடத்தும். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.